ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர், எழுத்தாளர், அரசியல் கூர்நோக்கர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். இப்போ இந்த ஏஐன்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மனிதன் செய்யக்கூடியதே அதுவே செஞ்சிரும் அப்படி. ஆக்சுவலி இது புது கான்செப்ட் கிடையாது. கம்ப்யூட்டர் வந்தப்போ கிட்டத்தட்ட கம்ப்யூட்டரே அப்படி தானே, மனுஷன் செய்யக்கூடிய வேலையை இப்போ கம்ப்யூட்டர் செஞ்சிருது. செல்ஃபோனு இது எல்லாமே அந்த கான்செப்ட் தான். அப்புறம் ரோபோ, சீனா இதெல்லாம் பாருங்க, சர்வர் வேலைக்கே ரோபோ வந்துருச்சு. உங்க குழந்தைகளை பராமரிப்பது ரோபோ செஞ்சிரும், டீச்சர் வேலையை அது செஞ்சிரும். இப்படி இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல ஏஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவன் என்ன சொல்றான், டெக்னிக்கலாவும் கிரியேட்டிவிட்டிங்கிற கான்செப்ட். இதுவரை மிஷினுக்கு கிரியேட்டிவிட்டி கிடையாது. அந்த எந்திரன் படத்துல ரஜினிக்கு வரக்கூடிய சவாலே அதுதான். அது எல்லா வேலையும் செஞ்சிடும். ரொமான்ஸ் வருமா, லவ் பண்ண முடியுமா, அது மனுஷனுக்கு தான் முடியும். அதான் சவால் எந்திரன் படத்துல. அது மாதிரி இப்ப ஏஐ அடுத்த லெவலுக்கு போறான். ஒரு மனுஷன் சிந்திச்சு செய்யக்கூடியதையும் சேர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு போறான். இது ஐடி ஃபீல்டில் முதலாளிகள் ஏஐயை நம்புறான். அதனால நிறைய 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவன் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதுசா நீ வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீ என்ன செய்ய போறானே தெரியலன்னு ஒரு பயம். மீடியா ஃபீல்டே அழிய போது பாருங்கன்னு ஒரு எச்சரிக்கை வேற சொல்றாங்க. என்ன சார் இதனால வேலை வாய்ப்பின்மை வருமா? அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் இதை பார்த்து அச்சப் பண்ணுமா, இல்ல மனித சமூகம் இதை பயன்படுத்தி முன்னேறிக்கணுமா? இப்ப இதே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சரியா? இப்போ ஏஐன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டெக்னாலஜி புதுசாக வருது. அதனால் பல பேரோட வேலை இதெல்லாம் போகுது. இப்போ ஏஐக்கு நிறையா ப்ளஸ்ஸு இருக்குது. இப்போ நீங்கள் ஏஐ ஆதரிக்கிறீங்களா ஆதரிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஏஐ பற்றியே நமக்கு சில புரிதல்கள் வேணும். ஆனால் அறிவியலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஒவ்வொரு முறையும் சமூகம் ஏற்றுக்கொண்டு தான் இருந்திருக்கு. கம்ப்யூட்டரு எல்லாத்தையும், மிஷின்கள், எந்திரங்கள், அந்த காலத்துல இருந்தே எந்திரங்கிறதே 10 பேர் செய்யறத ஒரு எந்திரம் செஞ்சிச்சு. 10 பேர் வேலையை அவுட் ஆக்கிட்டு தானே அது வருது. அப்ப நீங்க இதை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்ற என்னுடைய கேள்வி, உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நீங்க ஆதரிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம், ஐபிஎம் இதுல வேலை போகுது அப்படின்றலாம் நீங்க பேசலாம். ஆனா இது எல்லாமே சமூக விரோத செயலாக பார்க்கப்படும். எது சமூக விரோதம்? நீங்க பேசுறது எல்லாமே ஏஐக்கு எதிராக நீங்க பேசுறீங்கல்ல, ஏஐ வந்தா வேலை போயிடும் என்னென்ன கான்செப்ட் இருக்கு அல்ல பேசும்போது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சமூக விரோத செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம யதார்த்தமா பயன்படுத்துறோம். சமூக விரோத செயல்னா சமூக விரோதியா நானு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. சமூக விரோத செயல் அப்படின்னா இன்னொரு வகையில நீங்க ஏஐக்கு எதிராக செயல்பட்டீங்கனாலே நீங்க சமூக விரோதின்னு நான் சொல்லுவேன். இந்த நேரத்துல யாரு கோபால், நான் ஒரு பேட்டியில் இருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ்ல கூப்பிட்றேன். நான் உடனே கூப்பிட்றேன். ஓகே, இதோட சேர்த்தே நீங்க போடுங்க இந்த வீடியோவை. இப்போ நீங்க ஃபோன் அட்டன் இதில் இருந்தால் நான் ஏஐ உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறேன், புரியுதா? இப்போ ஏஐக்கு எதிரான ஒரு மனநிலையோட நீங்கள் உட்காந்தீங்க, கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் நானும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை நீங்கள் அப்புறம் கூட பேசலாம். ஆனால் அது அப்புறம் பேசலான்னு நீங்கள் நினச்சாலும் அது ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும், கட் ஆகாது. ஆனால் அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு வச்சிங்கன்னா அது அவர் வச்சிருவாரு, திருப்பி ட்ரை பண்ண மாட்டாப்ல. அவன் இன்டர்வியூல எடுக்கிறான், அப்புறம் கூடுப்பா. இதே ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கவலையே பட வேண்டியதில்லை. ஜீவா பிஸியாக இருக்காருனாலே அந்த ஃபோன் தெரிஞ்சுக்கணும், நம்ம தலைவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுவே கட் ஆயிடும். இல்லைன்னா ரிங்கே வராது. நீங்கள் அப்படி ஃபீட் பண்ணிக்கலாம். நான் ஏதாவது டிஸ்கஷனில் இருக்கும்போது மறந்தும் நான் என்னோட குரல் உனக்கு கேட்டுச்சுன்னா, நீ ஆஃபில் இருக்க, ஆனாலும் என் குரல் உனக்கு கேட்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீ அதை கிரகிச்சு அந்த காலை கட் பண்ணிடு அப்படின்னு ஒன்று நீங்கள் ஃபீட் பண்ணி வைக்க முடியும். அது கட் பண்ணிடும். இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு அது தடையாக இல்லாமல் இருக்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். அதுதான் சுருக்கமாக சொன்னால். இப்போ நீங்கள் இந்த ஃபோன் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இது கால் வந்தால் உங்களுக்கு பெல் அடித்து உங்களை கூப்பிடும், நீங்கள் எடுத்து பேசிட்டு கட் பண்ணுவீங்க மேனுவலாக. ஏஐ வந்துருச்சு அப்படின்னா அந்த காலை அதே டீல் பண்ணும். புரியுது. நம்ம முதலாளி ஜீவா நமக்கு சம்பளம் கொடுத்து சிம் கார்டுக்கு ரீசார்ஜ்லாம் பண்ணுறாரு, அவர் யார்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அதுவே ஆஃப் ஆயிடும். இல்லைன்னா அதுவே ஒரு மெசேஜை போடும் பேசுகிறவங்களுக்கு, அவர் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கூப்பிடுங்க. எப்போ உடனே திருப்பி அவர் கேள்வி கேட்பார், அந்த மெஷின்டே கேட்பார். ஆனால் உங்களுக்கு தெரியாது 1/2 மணி நேரம்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பேட்டியில் இருக்கிறார், எவ்வளோ நேரம் ஆகும், கான்வர்சேஷனே பண்ணிடும். ஆமாம், திருப்பி அவன் கேட்பான்,
பேட்டியில் இருக்காருன்னா அவருக்கு 40 நிமிஷத்துக்கு குறைஞ்சி பேட்டி எடுக்க மாட்டாரு, அப்போ தான் வந்து நிறையா பேர் பார்ப்பாங்கன்னு நினைப்பாருங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ வரைக்கும் 32 நிமிஷம் போயிடுச்சு, இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் அவர் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ 15 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டேன்னா அவர் ஃப்ரீயாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவர் அடுத்த காலுக்கு போயிடுவார் அப்படின்னு அதே சொன்னால், இப்படி ஒரு டெக்னாலஜி இருந்தால் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதே இது இப்போ நீங்கள் உங்கள் கேமராமேனை வச்சுருக்கீங்க, ஒரு கேமராமேன் வச்சுருக்கீங்க, 2 ஸ்டாண்டு, 2 கேமரா, 4 லைட்டு, ரைட்டா, அதுக்கு 2 மைக்கு, இதெல்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு செட்டப், ஒரு 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 சின்ன சிப்பு இதை மாட்டிட்டிங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. சின்னதாக ஒரு 2 கேமரா அப்படி கொண்டு இந்த செவுத்தில் இந்த பக்கம் நீங்கள் உட்காந்துங்கன்னா இப்படி ஒட்டி வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களை எடுத்துரும். இந்த செவுத்தில் ஒட்டி வச்சா என்னை எடுத்துரும். லைட்டே தேவையில்லை, மைக்கும் தேவையில்லை, எல்லாத்தையும் அதை பார்த்துக்கிறது. அப்படின்னா அடுத்த 1ஆம் தேதி உங்கள் கேமராமேனை வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. இதுதான். அப்போ ஒரு பையனுக்கான வேலை வாய்ப்பு குறையுதுல்ல, வேலை அவன் இன்னொரு இடத்துல போய் முதலாளியாக போயிட்டு போகிறான். அவன் ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல, அவனுக்கு ஒரு டெக்னாலஜி, உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல. இந்த முதலாளி இல்லைன்னா அவன் 2 கேமரா வாங்கிட்டு போய் ஆளே இல்லாமல் வச்சு 2 கேமரா வச்சு பேட்டி எடுத்துரும். புரியுதா? ஆளே இருக்காது. அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பொம்மையை ரெடி பண்ணி, ஜீவா இல்லைன்னா என்ன வேலையை விட்டு அனுப்புனா, ஜீவாவை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜீவா மாதிரியே ஒரு உருவத்தை ரெடி பண்ணிடுவான். ரெடி பண்ணி நீங்கள் வச்சு இதே மாதிரி செவுத்தில் கேமரா வச்சு பார்த்தா தெரியாது, ஆடியோ மட்டும் அதில் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ணும்போது உருவம் வந்துடும். கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லுவேன். அவர் அப்படி பொழைச்சிட்டு போயிட வேண்டியது. டெக்னாலஜிக்குள்ள வாங்கங்கிறீங்க எல்லாரையும். வாங்கன்னு சொல்ல, வரலன்னா நீங்க காலிதான்ற. புரியுதா உங்களுக்கு? வண்டி கிளம்புற நேரத்தில் வண்டியில் டார்வின் தியரி தான். கழுத்து ஒட்ட வச்சு இப்படி எட்டி பிடிச்சாதான், கழுத்து பெருசா இருந்தாதான் இலையை திங்க முடியும். ஆமா, நீங்க அதுக்காக எலியா இருந்துட்டு இப்ப ஹெலிகாப்டருக்கு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அடுத்த கட்டம். நீங்க எப்ப அப்டேட்ல இருக்கீங்களோ, புரியுதா? ஏன் வந்து இப்போ யூடியூப்புக்குள்ளே எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்னு ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. எனக்கு மூத்தவரெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் வேலை பார்த்தா இந்த உயிரோடு இருக்கார். எனக்கு எடிட்டராக இருந்தவங்களாம் இருக்கார். அதுக்கப்புறம் நான் சீஃப் எடிட்டராகி ஒரு சேனலோட ஹெட்டாக இருந்து நானும் வெளியில் வந்துட்டேன். இன்னியும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன் அவர்களெல்லாம் வரல உள்ள? ஏன்னா அப்டேட்டில் இல்லை. 198 டிஜிட்டல் கான்செப்டுக்கு வரல. அந்த டிவியில் இருக்கவனே இப்போ டிஜிட்டல் கான்செப்டுக்கு வர முடியல. டிவியில் இருக்காங்க, அதே கேமரா முன்னாடி பேட்டி எடுக்கிறவனு இருக்கான், பேட்டி கொடுக்குறவனு இருக்கான். அவங்க யூடியூபுக்கு வர முடியல. ஏன் வர முடியலன்னா இந்த கான்செப்ட் வேறு, அது வேறு. ஏன்னா அவன் அப்டேட்டில் இல்லை. இது அல்காரிதம் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும், என்ன கேள்வி கேட்கணும்னா டிவியில் கேட்குற மாதிரி கேள்வியை யூடியூப்பில் கேட்டிங்கன்னா 100 பேர் கூட பார்க்க மாட்டான். டிவியில் எடுக்கிற மாதிரி கான்செப்டில் இன்டர்வியூ எடுத்தாலோ, சப்ஜெக்டோ, ஹெட்லைன்ஸ் போட்டாலோ, தம்ப்நெயில் வச்சாலோ எவனுமே பார்க்க மாட்டான். இதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அப்டேட் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு அடுத்த அப்டேட்டும் வந்துருச்சு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போனால் தான் இதில் நிற்க முடியும். இல்லைன்னா இதோட நீங்கள் போங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்டேட் எவ்வளோ நாளைக்கு மனிதன் அப்டேட்டில் இருக்கானோ அது வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை. அது உண்மை, அது உண்மை. புரியுதா? இப்போ கலைஞர் இருந்தார் கடைசி வரைக்கும். கலைஞர் ஒரு பெரிய உதாரணங்க. கலைஞர் வாழ்நாள் உதாரணம். இவங்கெல்லாம் சும்மா அரசியல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நமக்கு அரசியல் கலைஞர், திமுக கலைஞரை விடுங்க, அதை தாண்டி கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் கேட்டலோடைய புத்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையோ அப்பாவோ மகனையோ மதிப்பான், ஒரு கட்டத்துக்கு மேலே பால் வாங்க விட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? கலைஞர் வீட்டில் இருந்தாருன்னா அவர் போய் ஆவினில் பால் வாங்க விட்டுருப்பாங்க. ஸ்டாலின் பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்ல வரல, வீட்டில் இருக்கவங்களே பண்ணிடுவாங்க. வேலைக்காரனே அதை பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் கடைசி வரைக்கும் அறிவோடையும் அப்டேட்டோடையும் இருந்ததுனால தான் சாக வரைக்கும் திமுகவின் தலைவராகவே செத்தார். இல்லைன்னா முலாயம் சிங் யாதவ் மாதிரி ஆயிருப்பார். பையன் முதலமைச்சராகி அப்பாவை கட்சியை விட்டு தூக்கிப்பார். ஸ்டாலின் அப்படி செஞ்சிருப்பார் நான் சொல்ல வரல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து 40 வருஷமா பாடம் கட்டுறது. கலைஞருடைய வயோதிகத்தை தாண்டி அறிவு, அந்த அப்டேட் வயோதிகத்துல அவர் வயசுல அவர் பராசக்தி காலத்துல பேசிக்கிட்டு இருந்திருந்தாருன்னா காலியா இருப்பாரு. கரண்ட்ல கம்ப்யூட்டர் கடைசியில ஃபேஸ்புக்ல அவர் வந்து சேர்ந்து ஃபேஸ்புக்ல இது போட்டாரு. திட்றவன டெலீட் பண்ணாதன்னு சொல்வாரு. ஆமா, டெலீட் பண்ணாத, நெகட்டிவ் கமெண்ட்டை விடு என்ன பண்றான்னு பாப்போம். ஏன்னா அதுதான் அப்டேட். இதே வந்து அவர் அரசியல் நுழைஞ்ச காலத்துல ஒரு தலைவனை வந்து ஒரு எம்எல்ஏ விமர்சனம் பண்ணீங்கன்னா அடிச்சே கொண்டு விடுவாங்க. 1960களில். ஆமா, எம்எல்ஏவை கேள்வி கேட்கிறியான்னு சொல்லி அடித்து கொல்லப்பட்ட காலம்லாம் இருக்கு ஆந்திரால. எம்எல்ஏவை
ஆனால் ஒரு முதலமைச்சராக 4-5 முறை இருந்தவரை எதிர்த்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறா அப்படி விடுறான்றாருன்னா அவர் எவ்வளோ அப்டேட்டில் இருந்திருப்பாரு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சம்மந்தம்லாம் கலைஞர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்டேட்டில் இருக்கிற மனுஷன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் செல்வாக்கோட வாழ முடியும். அப்டேட் இல்லாமல் போனதுனால தான் அத்வானியை தூக்கி வீட்டில் கடாச்சி விட்டாங்க. புரியுதா? கடை நிலையில இருந்த ஒரு ஆள் எப்படி வந்து காலி பண்ணார் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல, யாருன்னு தெரியுமில்ல. அத்வானி ஆள் இல்லாம பக்கன்னு உட்கார விட்டாங்க. கட்சியினுடைய கலைஞர் கடைசி வரைக்கும் ஆரம்பிச்சவங்க கான்செப்டோட ஆரம்பிச்சவங்களை கொண்டு குப்பியில உட்கார வச்சு. அப்டேட் இல்லைங்கிறீங்களா அத்வானிக்கு? அப்டேட் இல்லாதனால தானே தோத்துட்டாரு. வேறு சில அரசியலும் இருந்திருக்கும் இல்லைங்க, அப்டேட் இருந்தா தான் அரசியல் வந்து சம நாலேஜ். ஏங்க அப்டேட் இருந்தா தான் அவர் ஜெயிச்சிருப்பாருங்க. இந்த பார்ட்டியை வர விட்டுருப்பாரு முதல்ல. அப்டேட் இல்லைன்னு அங்கேயே முடிஞ்சு போச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? அத்வானிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே வர்றாரு அவரு. அப்ப அதுதான் அப்டேட்ல அவர் போயிட்டாருல்ல, இவர் அப்டேட்ல இல்லைன்றதுக்காக தான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி அத்வானி நீங்க அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த வாஜ்பாய் வயதாய் மறந்துட்டாரு. முலாயம் சிங் யாதவ், முரளி மனோகர் ஜோஷி கட்சி ஆரம்பிச்சவங்க காணாம போயிட்டாங்களா அப்டேட் இல்லாம. புரியுதா? ஸோ அந்த மாதிரி அப்டேட்ல நீ அரசியலா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்டேட்ல இல்லைன்னா நீ காலியாயிருங்க. அதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா உங்களுக்கும் நல்லது, இந்த சமூகத்துக்கும் நல்லது. இருக்கிறது. ஏன்னா அது வந்து அப்டேட். அந்த அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனால் நீங்கள் தொடர்ந்து வாழலாம். புரியுதா? நீங்கள் வந்து ரயில் முதல்ல ரயில் ஓடுது எங்கன்னா வாலாஜா ரோடுன்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ராணிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பேர் சென்னையில கூட வாலாஜா ரோடுன்னு ஒன்று இருக்கு. வாலாஜா ரோடுங்க இது. அது வந்து வாலாஜா ரோடுன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. வேலூர் அந்த பக்கம் ராணிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து வாலாஜா ரோடு. புரியுதா? ஏன்னா அந்த அந்த ஸ்டேஷன்ல இறங்கினா அந்த ரோட்டை பிடிச்சோன்னா வாலாஜாக்கு போயிடலான்னு வாலாஜா ரோடுன்னு அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. முதல் ட்ரெயின் எங்கே போகுதுன்னா நார்த் மெட்ராஸ்லேருந்து வாலாஜா ரோடு வரைக்கும் போகுது. சரி. அந்த இந்த ஸ்டேஷன் ஒன்று இருக்கே, பழங்காலத்து ஸ்டேஷன் ஒன்று, ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாலாஜா ரோடு வரைக்கும் தான் முதல் ட்ரெயின் போகுது தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில். ஆமாம், முதல் ராயபுரம் அவ்வளோ பழமையான அதுதான் முதல் ரயில்வே ஸ்டேஷன். சென்ட்ரல்லாம் கிடையாது. ராயபுரம் எப்படி பண்ணி விட்டாங்க? பாம்பேல இருந்து தானே வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அங்கே மும்பை டு தானே. அது வந்து இப்போ மும்பை பாம்பேல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஓடிச்சுங்க. ரெண்டாவது வந்து இங்கே. அப்போ அந்த முதல் ட்ரெயின் கரி இன்ஜின் வரும்போது ஏதோ தண்டவாளம் போட்டு இருந்திருக்காங்க, ஏதோ இரும்பு ஏதோ போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. முதல் ட்ரெயின் கரி இன்ஜின் புகையோட வரும்போது வயல் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஊரை விட்டே ஓடி போயிட்டானாங்க. பேய் வருதுன்னு ஏதோ கத்திக்கிட்டு பயங்கர புகையோட ஒன்று வருது, இது நம்மளை கொல்ல போகுது ஓடி போனவன் ஊரை விட்டே ஓடிட்டாங்களாம். இந்த ஊருக்கு பேய் வந்துருச்சு, பேய் வந்து நம்மளாம் சாக போறோம், ஏதோ வந்து நம்மளை ஏத்த வருதுன்னு ஓடிட்டு இருக்காங்க. பல பேர் ஊரை விட்டு ஓடி போனா 4 நாள் 1 வாரம் கழிச்சு தான் இல்லையா அது வேற ஏதோ அதுன்னு. அதே ட்ரெயின்ல இன்னைக்கு படியில தொங்கிட்டு போறானா இல்லையா? கொஞ்ச காலத்துல அந்த காலகட்டத்தில் தொங்கிட்டு போயிட்டு இருந்தான்ல. அப்போ ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்த அளவுக்கு முதல்ல பேயா பாப்பா, நாயா பாப்பா, பிசாசா பாப்பா, அடுத்து அதுலயே தொங்கிட்டு போவான், மேலே ஏறி தொங்குவான், ஆடுவான். ஃபோன் அப்படிதானே சைத்தானின் இதுன்ட்டாங்களே. இது என்னது பேய் பேசுது, யார் பேசுறான்னு தெரியலன்னாங்க. அப்புறம் அதை இல்லாம இப்ப எவனா இப்ப நாய் பேயெல்லாம் ஃபோன் சினிமா பார்த்து கூட பயந்துருப்பாங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல. அந்த மாதிரி அப்டேட் இல்லைன்னா நீங்க காலி ஆயிடுவீங்க. ஏன்றது அந்த மாதிரி ஒரு அப்டேட். இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த சயின்டிஃபிக் விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வந்தபோது எல்லாம் குறிப்பாக மதவாதிகள் பயந்துருக்காங்க. என்னடா இது நம்ம கடவுள், அது ஒரு காலம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஏஐல உள்ள இஷ்யூ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கார்பரேட் செக்டார்லயும் இது குறித்து ஒரு அச்சம் இருக்கு. என்னன்னா ஐடில வந்து நிறைய பேர் வேலையை வந்து அன்னைக்கு களை எடுத்தவன் பயந்தான், இன்னைக்கு கார்பரேட் பயப்படுறான். அவ்வளோதான் வித்தியாசம். அன்னைக்கு களை எடுத்தவன் தான் இன்னைக்கு கார்பரேட்டாக இருக்கான் படிச்சுட்டு, அவனோட வாரிசுகள் தான் இருக்காங்க. அன்னைக்கு உங்க இப்போ பார்ட் டைம் போட்ட வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரயிலை பார்த்து பயந்தான், இன்னைக்கு கார்பரேட் ஆகிட்டு வேலைக்கு பயப்படுறான். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல, அந்த ஐடி ஜாப் நமக்கு போகும்னு பயப்படுறது. ஐடி ஜாப் வரும்னு யார் சொன்னா உங்களுக்கு? எப்படி வந்துச்சு? நீங்களாம் வேலைக்கு போனீங்க, அதுவே சயின்ஸோட மட்டும் இனிச்சிச்சா உங்களுக்கு? அமெரிக்கால இருந்து இங்க வேலை பார்க்கறது பார்த்துட்டு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மாதம் சம்பளம் வாங்கினீங்களே, சொந்த வீடு வாங்கினீங்களே, கார் வாங்கினீங்களே. போன ஜென்ரேஷனில் கார் வச்சுருந்தீங்களா? அதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் வச்சுருந்தீங்களா? நான் வச்சுருந்தேன்னா நீங்கள் வச்சுருந்தீங்களா? இல்லை. இப்போ எப்படி வந்துச்சுன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜினால தானே வந்துச்சு. அதே மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ நாளைக்கு ஒரு இது நிரந்தரம்? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லையே. மாற்றம் ஒன்றே மாறாதது தானே தத்துவமே, அடிப்படை தத்துவமே. அப்புறம் என்ன இருக்குது? அது ஏஐ வந்தான்னா இப்போ பிஐ வந்தான்னா. ஸோ அதனால் ஒரு தரவே வாழ முடியாதுன்றதுக்காக தான் இன்னொரு தரப்பு வாழ்கிறான், இன்னொரு தரத்துக்கு ப்ரெஸ் வருது. இதுதான்
மீடியா ஃபீல்டு இது எந்த அளவு எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏஐ வந்துருச்சுன்னா அப்ப எடிட்டர்ஸ் அந்த physical-ஆ- எல்லாமே மாறதான் செய்யும். ம். இல்லை எடிட்டர் என்ன எல்லாமே டெக்னாலஜின்னு வந்து ஒரு மாற்றம் வந்ததுன்னா எல்லாமே வரதான் செய்யும். அப்ப எடிட்டர்ஸ்க்கான ஸ்கோப் குறையுமா? அந்த அவங்களுக்கான வேலை வாய்ப்பு குறையும்ல. மீடியாவையும் ஐடின்னு தான் சொல்றாங்க. இது ரெண்டுமே ஏஐல வர ஆமாங்க, மீடியா ஐடி எப்போங்க இப்போ தானேங்க வந்துச்சு. வரும்போது நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு, போகும்போது அதே மாதிரி தான் போகும். சுடுகாட்டில் இருக்குது டெக்னாலஜி வந்துச்சு. முதல்ல கட்டையை போட்டு அடிக்கி ஒரு 2 பேர் எரிக்கிறதுக்கே அவன்கிட்ட 2 வெட்டியான்னு இருக்கும்போது சொல்லி வைக்கணும். ஒரு 4 பணம் கூட வந்துருச்சுன்னா பதறிடுவான் அவன். எத்தனை கட்டையை வாங்கி எடுக்கிறதுன்னு. இன்னைக்கு 400 பணம் வந்தாலும் உள்ள சுவிட்ச் போட்டோன்னே வருது இல்லை. இந்த டெக்னாலஜி வந்ததுனால தான் இன்னைக்கு சொல்றாங்க. அந்த போறாரு பாருங்க மேல புகையா. புகையா. அப்படின்றாங்க. ஆமாம், அந்த பாருங்க அப்படிங்க 5 நிமிஷத்துல சொல்லிடுறான். அந்த ஃபுல் இது எரிஞ்சு அந்த புகையா. புகை இதுதாங்க உங்க பாடி தாங்க அது அப்படிங்கிறான். அதை பார்த்து அழுகுறாங்க தனியா. போயிடுச்சே முடிஞ்சே. அப்படி இருக்கும்போது அது நல்லது தானே உங்களுக்கு. அதில் அட்வான்டேஜ் தானே உங்களுக்கு. புதைக்கிறீங்க, எரிக்கிறீங்க, டப்புன்னு புகை வருது, அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல நீங்க சொல்றது எல்லாமே சரி. தற்காலிக பாதிப்பு வருமா? வரத்தான் செய்யும். அப்புறம் அப்டேட்ல உள்ளவனும் அறிவு உள்ளவனும் எப்பவுமே தப்பிச்சுடுவாங்க. அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் அடுத்த ஏஐ கட்டத்தை டெக்னாலஜியை படிச்சு வேற மாதிரி போயிருவான். போகணும். இல்லை அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம யோசிச்சாதான் ஒருத்தர் வாழவே முடியும். சினிமால ஏஐ என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? கமலஹாசன் அமெரிக்கால போய் ஏஐ படிச்சுட்டு இருக்காரு. இல்லை அவர் படிக்கிறார் அவரோட இல்ல காலங்கள். இல்ல எப்பவுமே அப்டேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கமலஹாசன். அதனாலதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுட்டு இருக்காரு. அதைத்தான் சொல்றேன். அவருடைய நடிப்புங்கிறது தனி. டெக்னிக்கலாவும் அவர் வளர்ந்துகிட்டே இருக்கு. வளர்ந்து என்னத்தை கிழிச்சாரு அப்படின்றது. சும்மா ஏதாவது கமலஹாசன் பாவங்க, அவரை போய் இப்போ வாங்கிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அவர் வந்து ஏங்க, டெக்னிக்கலா படிச்சு என்னத்தை digital- கிழிச்சார். ரஜினி வீட்டுக்குள்ளே உட்காந்து 2 சிகரெட்டை தூக்கி போட்டு ஒரு ஃபுல் எடுத்து அடிச்சு இன்னைக்கு அவரோட 10 மடங்கு சம்பாரிச்சு. இல்ல அவருடைய நடிப்பு வியாபாரத்தை பத்தி நான் பேசலைங்க. நீ கத்து பலன் என்ன? சினிமால எல்லா பலன் அப்டேட்டையும் செய்யறவர் கமலஹாசன். செஞ்சு என்ன பலன் யாருக்கு? மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம். பலன் என்னங்க? என்னன்னா ஒரே ஒரு பலன், இந்த வயசு வரைக்கும் ஃபீல்டில் இருக்காருன்னு வேணா சொல்லுவோம். கஷ்டப்பட்டு ஃபீல்டில் இருக்காரு, நோகாம நோன்பு கொண்டாடிட்டு இன்னொருத்தர் ஃபீல்டில் இருக்காரு. இல்ல அவரும் நல்ல நடிகர் தான். நடிகர் அவரும் அப்டேட்ல தான் இருப்பார். அவரும் அவரை நேற்று கூட ஒரு யூடியூபர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்களை சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டாரா வீட்டுக்கு. ஏன்னா அவங்க புகழ்ந்து ரஜினிகாந்த் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு பேசியிருக்காரு. தம்பி நீங்கள் எத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க கேட்டுருக்காரு. 2 மில்லியனா 20 லட்சம் இருக்கு. அப்படியே இப்போ எவ்வளோ வருமானம் வரும் உங்களுக்கு? 1 மில்லியன் இருந்தால் எவ்வளோ வரும்? 1 லட்சம் வருமானம் எதை வச்சு யூடியூப்ல கொடுக்குறான்? எத்தனை வியூஸ் போனால் எவ்வளோ வரும்? எவ்வளோ டியூரேஷன் போனால் எல்லா டீட்டெயிலும் கேட்டாராங்க. அப்போ அப்டேட்டாக இருக்காரு. அப்போ உங்களை விட அவர் அப்டேட்டாக இருக்காரு. ரஜினி யூடியூப்ல உங்களுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ வருமானம் வருது அக்கௌண்ட்டை பார்த்து தான் தெரியும். உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்க, நீங்கள் அப்டேட்டில் இருக்கீங்க. ஆனால் ரஜினிகாந்த் யூடியூப்புக்கு ரஜினிகாந்த் சம்மந்தம் இல்லை. ஆமாம். இவங்களாம் ஏன் பேசுகிறாங்க? மீம்ஸ் போட்டால் காசு வருமா? எதுக்கா இப்படிலாம் மீம்ஸ் போடுறாங்க? அந்த கார்டு போடுறாங்க. அதுல அப்ப என்ன பாக்குறாப்லன்னா, அசிங்கமா வந்து நீ என்னைய போடுற, அப்போ உனக்கு வருமானம் வருதா? எவ்வளவு வரும் உனக்கு? மீம்ஸ் போட்டா எவ்வளவு வரும்? எது பேசினா எவ்வளவு வரும்? அப்படின்றது வரைக்கும் அப்டேட்ல இருக்கு. அப்ப என் போட்டோ பயன்படுத்தினா காப்பிரைட்ஸ் இஷ்யூ பண்ணலாமா அப்படி யோசிக்கிறாரு. என்னைய பத்தி பேசினாலே பண்ண முடியுமா? என் படத்தை பயன்படுத்துறது மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் என்னைய சொல்லி பேசி நீங்க சம்பாதிக்க பேரை உச்சரிச்சாலே எனக்கு நீ பணம் தரணும்ன்ற மாதிரி அப்படி அவர் பண்ண மாட்டாரு. இல்ல அப்படி இல்ல, அப்படி பண்ணிருக்காங்க ஏற்கனவே. இந்த பாபா படத்துல அவங்க ஒய்ஃப் பண்ணதான் ரஜினிகாந்த். அந்த இந்த சிம்பிள் குறி ஆரம்பத்துல இருந்து சில பேர் வந்து நம்ம ரஜினிகாந்த்னு சொல்லுங்க, சில மனைவிமார்களே ஒருத்தனை ஒழிச்சு கட்டிப்பாங்க, சில கணவன்மார்கள் மனைவி ஒழிச்சு கட்டிப்பாங்க. அது பழைய கதை, வேணாம் அதுக்குள்ளே ஏன் போவானே. ஏஐ டெக்னாலஜியில் போய் ரஜினிக்கு போயிட்டீங்க. ரஜினி வந்து அப்டேட்டில் இருக்கிறதுனால தான் அவர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. யூடியூப்பில் வருமானம் வரைக்கும் 1 லட்சம் 50,000 சம்பாதிக்கிறாங்க, 10,000 சம்பாதிக்கிறான் நம்மளை பற்றி பேசி. அப்படிங்கும்போது இவ்வளோ வருதா? அதனால தான் நம்மளை கழுவி ஊற்றுறாங்களா? நம்மளை பற்றி உண்மைகள் எல்லாம் யூடியூப்பில் எப்படி வருது சம்மந்தம் இல்லாமல்? அப்போ இந்த தகவல் சொல்கிறவனுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் டேட்டா வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் கமல் வந்து அப்டேட்டில் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் இருக்கார். இப்போ அன்னைக்கு கூட கிழிஞ்ச சட்டையை ஒன்று போட்டு வந்தார் பார்த்தீங்களா? எல்லாம் பாக்கெட்டுக்கு வந்து கையை விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளை துணி கொடுத்தப்பாங்க. அந்த வெள்ளை துணியை தூக்கி மேலே வச்சு தச்சு ஒரு டிசைனர் காசு வாங்கியிருக்காங்க. நீங்கள் சட்டை போடும்போது பட்டனை சில நேரத்தில் மேலே இங்கேயும் போட்டுருவீங்க தெரியுமா? வீட்டில் சொல்லுவாங்க, பட்டனை ஒழுங்காக போட்டு நேராக பட்டன். நேற்று கமலஹாசன் போட்டு வந்தது என்னன்னா, அப்டேட்டில் இருக்கார் அவர். இப்படி சட்டை மேலே இங்கேயுமா இருக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ள துணி கொடுத்த பையில வெள்ளை துணி, அதை தூக்கி மேலே இங்கே ஒன்று, இங்கே இந்த பையில ஒன்று வெளியில் வச்சு தச்சுட்டு வந்து அந்த லூசு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர். அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அப்டேட்டில் இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். உழைப்பாளி படம் வந்தப்ப ரஜினி மாதிரியே. ஆனால் அவருக்கு ஒரு நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க.
நீங்கள் போறீங்க நாய் கடிச்சு ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும். ம். ஏன்னா தெருநாய் விடாது உங்களை. நீங்கள் பைக்லேயே நீங்கள் வந்து பைக்கில் போகிறீங்க, எப்பயாவது தான் காரில் போகிறீங்க. அவர் பிஎம்டபிள்யூவில் போகும்போது ஃபுல் கிளாஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. எந்த நாயும் பார்க்காது. வெளியில இருந்து ஃபங்க்ஷனுக்கு போறாரு, அப்படி இறங்குறாரு, பவுன்சர் வச்சிருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு நாய் தெருநாய் பார்த்து ஸ்டார் ஹோட்டல் வாசல் தடுத்துருவாங்க. கூட தடுத்துருவாங்க. அதை சங்கில மிதிச்சு கொண்டு விடுவாங்க. அதனால அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறாரு. நீங்க ட்ரை பண்ணாதீங்க, ரசிகர்கள் ட்ரை பண்ணாங்க குறிப்பா. ஸோ அந்த மாதிரி அப்டேட்ல இருக்காரு கமலஹாசன். இருந்து என்ன பிரயோஜனம்? ரஜினிக்கு தான் அதிக சம்பளம் ஏறிட்டே போகுது. அந்த மாதிரி இருக்கு. இப்போ தக் லைஃப்ல போயிருக்காரு. ஸோ அதுலேயும் அப்டேட்ல இருக்காரு கமலஹாசன். என்ன ஒரு வார்த்தை, நீங்க ஒவ்வொன்றையும் சைக்காலஜிக்கலாக கவனிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் ஃபங்க்ஷனில் பேசுறாரு. எப்படி மண்டையில் மிளகா அரைக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். நான் கமலஹாசனை சொல்கிறேன், ஒரு அறிவாளி. அவர் எப்படி ஆட்டையை போடுறாருன்னா, இவர் பொழப்பே ஜூனியர் நடிகர்களை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, கமலஹாசன் விக்ரம் படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய டைரக்டர் மட்டும்தான் பேசுவார். புது டைரக்டரை 2 படம் பண்ணவன்லாம் மதிக்கவே மாட்டாப்புல. அவையில் வந்து கண்டு யார் நீ இந்த படம் என்ன படம் பண்ணியிருக்க அப்படின்னு இங்கிலீஷ் படம் மட்டும்தான் வைப்பாரு. சர்வதேச படங்கள் பூரா பார்த்துருவாரு. அதுக்கப்புறம் என்னடா நம்ம இனி எப்படிடா தக்க வைக்கிறது அப்படிங்கும் போது ஹீரோவா தக்க வைக்க முடியாதுன்னா ஹிந்தி பாணிக்கு போறாரு. எப்படின்னா, மார்க்கெட்ல டாப்ல இருக்க ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு கேமராமேன், ஒரு டைரக்டர், போன படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தூக்கி போடு சின்ன பையனா. அப்போ இவங்க 90% இவங்க இருக்கும்போது 10% நம்மளால இவங்க காலியாக மாட்டாங்க. இவங்களால நம்ம 100% மாறணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜாடியில் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, மதுரை ஸ்கூலில் தானே படிச்சிருக்கீங்க. ஒரு சின்ன ஜாடி, மண் ஜாடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போ இந்த தண்ணியை ஃபுல் ஜாடிக்கு வர வைக்கிறது அந்த காக்கா என்ன பண்ணும்? இதை எடுத்து எடுத்து போடுமே கல்ல. ஜென்மத்துக்கும் அந்த ஜாடி நீ நிறைய போகிறதில்ல. ஜாடி தண்ணி குறைஞ்சி உலதாயிடுச்சு. அப்போ கண்ட இடத்துல கல்லை பொறுக்கிட்டு வந்து அந்த காக்கா உள்ளே போட்டு அந்த தண்ணியை மேலே வர வச்சு காக்கா குடிச்சிட்டு போயிடும். பானை காலியாக போயிடும். பானைக்கு கல்லுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் காக்கா தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். இந்த கதையில் என்ன பண்ணுறாருன்னா, கமல் ஒரு இந்த தத்துவத்தின் அடிப்படையில் வராரு. ஏன்னா அவரும் பரமக்குடியில் படித்தவர் தான். அவர் படித்த காலத்தில் இந்த காக்கா தண்ணி குடிக்கிறது ரொம்ப வருஷம். நான் படித்த காலத்தில் இருக்கு. என்னையோட 10 வருஷம் நீங்கள் வயசில் கம்மி, உங்கள் பாடத்திலே இருந்திருக்கு காக்கா தண்ணி குடிச்ச கதை. என்னையோட 20 வயசு கமலஹாசன் மூத்தவர். அவர் பாடத்திலே இருந்திருக்கும். ஏன்னா தொன்று தொட்டு வருது. ஏன்னா நான் மதுரையில் படித்தேன், அவர் பக்கத்தில் பரமக்குடி. ஒரே தமிழ்நாடு பாடம் இதுதான் தமிழில் பொறுத்தளவுக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த இது பழைய கதை ஞாபகத்துக்கு வருது. இதுதான் பாடத்திட்டம்ன்றது. சின்ன வயசுல நமக்கு மனசுல இன்னைக்கு வரைக்கும் யூஸ் ஆகுது பாருங்க. 4வது படிச்சது இன்னைக்கு உங்களுக்கு பேட்டி கொடுக்குற வரைக்கும் யூஸ் ஆகுது. அப்போ கொஞ்சோண்டு அந்த ஜாடியில் தண்ணி இருக்கு. இந்த காக்கா கிளவராக என்ன பண்ணுது, கல்லை பொறுக்கிட்டு வந்து போடுது. அந்த மாதிரினா நல்ல டைரக்டர், நல்ல கேமராமேன், நல்ல செட்ட ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், அது மேலே ஏறி நின்று இவர் வந்து ஒரு கல்லில் ஏறி நின்று இந்த கல்லை பூரா பிறக்கி, அதையும் இந்த காக்கா கல்லை பிறக்கிறது இல்லை, காக்கா உத்தரவிடுது கத்துறதுல. இன்னொருத்தன் அந்த டைரக்டர்ன்ற சக்சஸ் டைரக்டர், அவன் தான் இந்த கல்லெல்லாம் புறக்கி இந்த பானையில போட்டு இந்த காக்காய்க்கு தண்ணியை ரெடியா வைக்கிறான். இது மேல உட்காந்து நோகாம நோம்பு கொண்டாடி குடிச்சிட்டு போயிடுது. இதுதான் கமலஹாசன். லீடிங்கில் இருக்க ஸ்டார் யார்? அதில் படத்தில் நடித்தது விக்ரம் படத்தில் சூப்பர் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், வில்ல. அது கேரளாலேருந்து சூர்யா, கேரளாலேருந்து ஒரு சூப்பர் ஹீரோ, டாப்ல இருக்க ஹீரோ, கேரளாலேருந்து ஒரு ஹீரோ, எல்லாத்தையும் போட்டு அவங்களால விஜய் சேதுபதி, புரியுதா? எத்தனை ஹீரோ இதை வச்சு படம் ஓடிடும் ஆட்டோமேட்டிக். ஆனால் அது கமல் படம் மாறிடும் விக்ரம். புரியுதா உங்களுக்கு? காக்கா தண்ணி குடிக்கிறதுக்காக தான். இப்போ இதுலேயும் சிம்பு, இப்போ இது சிம்பு, மணிரத்னம், ஏஆர் இவங்க பூரா அந்த காக்கா கல்ல தூக்கி இந்த பானையை நிறைச்சது யாரு? மணிரத்னம். மணிரத்னமும் பெரிய காக்கா, புரியுங்களா? மணிரத்னம் அப்படிதானே. அதுதாங்க ஸ்ரீராம், ஏஆர் ரஹ்மான், இளையராஜா. அதுதான் அந்த மணிரத்னம்ன்றதே ஒரு பெரிய காக்காங்க. ஆனா அந்த காக்கா என்ன பண்ணுவோம்னா அதுவா கல்ல பொறுக்கி போட்டு தண்ணி குடிக்கும். இப்ப அந்த காக்கா கல்ல போட்டு வச்சிருக்கு, இந்த காக்கா வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிடுச்சு. இது தக் லைஃப்ன்ற தண்ணி. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி வளர வளர அதை பூரா பயன்படுத்தக்கூடிய நாலேஜ் இருக்குல்ல. கமல் ஏஐ பார்த்துட்டு வந்து கமலா எடிட் பண்ண போறாப்புல, அது கிடையாது. இது இப்படிலாம் இருக்கு. இந்த கல்லை தூக்கி அந்த பானையில போட்டோம்னா நம்ம தண்ணியை குடிச்சிட்டு போயிடலாம். புரியுதா? இதுதான் டெக்னாலஜி. அதனால தான் கமல் நிற்கிறாப்புல. ரஜினி எந்த காக்காயை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ரஜினி என்ன பண்ணாப்புன்னா தொட்டி டேங்க்லேயே நேராக போய் தண்ணியை குடிச்சிட்டு போயிரு. எந்த மேலே பறக்கும் போதே டேங்க் திறந்து கிடக்கும் பாருங்க, ஏதாவது டேங்க், அதில் வந்து ஒரு 100 நாளைக்கு குடிக்கலாம் தண்ணி. அந்த மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடும்.
தனியாக போய் தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாப்புல. காக்காயை பற்றியும் கவலை இல்லை, கல்லை பற்றியும் கவலை இல்லை. எந்த எவன் டேங்கு கட்டினா எவன் தண்ணி ஏற்றுறான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது டேங்கு தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். பாண்டியனா கொக்கா கொக்கா அப்படின்ற பிடிக்காது காக்கா காக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டைல் வேற. ஸோ இந்த அப்டேட்ன்றதை நீங்கள் எதையுமே மறுக்கக்கூடாது, எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கணுன்றதை நான் சொன்னேன். நீங்கள் அப்டேட்டை மறுத்தீங்க அப்படின்னா வளர முடியாது. ஜீவா டுடே அதோட 2026 எலெக்ஷனோட டவுனுக்கு போயிடும். நீங்கள் அடுத்தடுத்து 2034 எலெக்ஷன் 38 எலெக்ஷன் வரைக்கும் இருக்கணும்னா நீங்கள் அப்டேட்டில் போயினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு அறிவியல் சமுதாயத்தின் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது. அதை பிடிச்சிட்டு முன்னேறவன் தான் போய்கிட்டே இருப்பான் எத்தனை வயசானாலும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. அடுத்து ஏஐக்கு அடுத்து வந்துடும். ஏஐக்கு அடுத்த 5 வருஷத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஏஐ காலி ஆயிரும், இன்னொன்று வரும். அந்த டெக்னாலஜியை பிடிச்சி நீங்கள் வண்டி ஏறிடணும். அந்த வண்டி அப்போ ஐடி ஃபீல்டு மீடியா ஃபீல்டு பயப்படக்கூடாது. இதை பயப்படுறதுக்கு இது ஒன்றுமே இல்லை. ஐடி ஃபீல்டு மீடியா ஃபீல்டு இன்னொன்று ஒழிச்சிட்டு தான் வந்தது. புரியுதா? அவங்க இவ்வளோ பெரிய டேபிள் நான் வேலைக்கு சேரும்போது எடிட்டர் அங்கே உட்காந்துருப்பார், 4 சப் எடிட்டர் உட்காந்துருப்பார். மாங்குன்னு உட்காந்து டெலி பிரிண்டரில் வரும், சரமாரியாக பேப்பராக வந்துட்டு கிழிச்சு பார்ப்பாங்க. 500 நியூஸ் வரும், அதில் 5 நியூஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். அதை பூரா இங்கிலீஷில் படிக்கணும். கிழிச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிச்சுட்டு தேருமா தேராதா தூக்கி போடுறான். அவன் 50 நியூஸில் 45 தூக்கி போட்டு 5 தான் எடிட்டர் கொண்டு போவான். அவன் எடிட்டர் அதில் 2 தான் எடுத்துக்குவான். இப்படி ஒரு 500 நியூஸில் 50 நியூஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கூட கிடையாது அந்த காலத்தில். சைக்கிளில் வருவாங்க சப் எடிட்டர். புரியுதா? இன்னைக்கு 2 நிமிஷம் டப்புன்னு வராங்க, 2 லைட்டு போட வேண்டியது, ஒரு இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் டெக்னாலஜி. அதுக்காக கஷ்டப்படுறவங்கன்னா எலான் மஸ்க் சொன்ன மாதிரி, போன வாரம் எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு 10 நாளைக்கு முன்னாடி, கஷ்டப்படுறவன் தான் அந்த உலகத்தில் கோடீஸ்வரன் ஆவான் அப்படின்னா கட்டட தொழிலாளியும் மூட்டை தூக்குறவனு தான் கோடீஸ்வரன் ஆகிருக்கணும். அவன் ஏழையாக தான் இருக்கான் லைஃப் லாங். அவன் ஏழையாக தான் இருப்பான். அவன் ஏன் கஷ்டப்படுறான்? மூட்டை தூக்குனா நீங்கள் ஏழையாக தான் இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கு. ஆமாம், அதுதான் உலக நியதி. இது எல்லாம் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. கஷ்டப்படுறவன் சத்தியமாக எந்த காலத்துலையும் முன்னேற மாட்டான்டா அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அந்த கான்செப்டை பிடிச்சி நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது. கண்டிப்பாக ஏஐங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எப்படி அணுகணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்கு யாரெல்லாம் உதாரணமாக சாதித்த கலைத்துறையில் சாதித்த உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மணிரத்னம், ஐடி ஃபீல்டு, எலான் மாஸ்க், காக்கா, நாம சார்ந்திருக்கக்கூடிய ஊடகம். அது நான் சொல்றதை விட உங்களுக்கு நீங்க சீனியாரிட்டி. ஏன்னா நீங்க பார்த்த ஊடக டெஸ்கை நான் பார்த்தது இல்லை. நான் டெஸ்கை பார்த்துருக்கேன். நான் என் டெஸ்கை தம்பி பார்த்தது கிடையாது. எனக்கு வரக்கூடிய தம்பிகள் வந்து நான் பார்த்த மீடியா டெஸ்கை பார்த்தது கிடையாது. எனக்கு முன்னாடி ஒரு டெஸ்கை வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஏஐங்கிற கான்செப்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், சயின்ஸ் டெக்னாலஜி எப்படிலாம் மாறுது. இப்போ உங்கள் காலத்திலேயே எவ்வளோ விதமான டெக்னாலஜி நீங்கள் பார்த்துட்டீங்க. பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா, டிஜிட்டல் மீடியான்னு நீங்கள் 3லையும் ட்ராவல் பண்ணி இப்போ டிஜிட்டல் மீடியாவில் அப்டேட்டில் வந்து நின்றுட்டீங்க. இந்த அப்டேட் கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக ஐடி ஃபீல்டு, மீடியா ஃபீல்டு, சினிமா, கமலஹாசன், ரஜினி, மணிரத்னம், எல்லா காக்கான்னு எல்லா உதாரணத்தையும் சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்த மீடியா டெஸ்க்கை நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்த மீடியா டெஸ்க்கை இனி வரப்போகிற தம்பிகள் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த வளர்ச்சியை நம்ம அங்கீகரித்து படித்தாதான் முன்னேற முடியுங்கிறத இன்று இளைஞர்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.